கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவையின் நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே, சிறுமைப்பட்ட ஏரியிலே ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியம் நடைபெறப்படினாலே உங்களுடைய ஜெபத்தில் அடியனை நினைவு வரும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட இப்படி வார்த்தை வல்லம் உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாப்பா. ஆண்டவர் எளியவனை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஒருவரை கர்த்தாவே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கையிலே அடியனை மறைத்து நேர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். பாக்கியவான்கள் யார்? இன்றைக்கி வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெரிய வசதியாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சினோம், இவங்களை போல் கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பா, என் வாழ்க்கையில் பிறந்தா இப்படி இருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு பெரிய திருமணம் கிராண்டாக நடக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இப்படி ஒரு திருமணத்தை பார்த்தது இல்லை, உண்மையிலே இவன் கொடுத்து வச்சவன் தான். அதுமாதிரி யாருக்கா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் என்ன சொல்லுவோம், இவன் உண்மையிலே பாக்கியவான்யா, ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து இவன் உண்மையிலே கொடுத்து வச்சோம், இதே போல் வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்க வாய்ப்பே இல்லை, இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான், நம்ம வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவங்களாம் பாக்கியவான்கள் தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. அதை இன்றைக்கி ஒரு காரியத்தை நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கி யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது பார்க்க போகிறோம். ஆவியில் யார் எளிமையுள்ளவர்கள்? எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், நம்முடைய ஆவியில் எப்படி இருக்கணுமா? எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? இன்றைக்கி 3 விதமான ஆவிகள் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கும். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவன் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், அதுபோல் பூமியின் கடைசி பரியந்தமும் சமரியாவிலும் எல்லா பக்கமும் நிச்சயம் அவன் சாட்சியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததான் அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு உடஞ்சு போன வாழ்க்கையாக இருக்கலாம், அழுக்கடைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், சாபமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவன் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பான்? சாட்சியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த பரிசுத்தானவர் நமக்கு தேவை. கட்டப்பட்ட ஜனங்களுக்கு ஆழ்ந்து விடுவிக்க முடியாத அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வரும்பொழுது தான் எப்பேற்பட்ட பிலிஸ்தீனிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் விடுதலை வைக்கிறார். 3வது ஒரு ஆவி இருக்குது, அசுத்த ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி வரும்போது அவனை எப்படிலாம் அலக்களிக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒருத்தன் லேகியோன் அதிகமான பிசாசுப்படுத்த ஒரு மனுஷன், அவன் வாழ்கிறதே பார்த்திங்கன்னா கல்லறையிலே தான் வாழ்வானான். அந்தளவுக்கு அவனுக்குள்ள பயங்கரமான கட்டுகள். ஆனால் இயேசு அந்த வழியாக வந்த பொழுது பாருங்கள், வார்த்தையினாலேயே அவனை அதட்டினார். அவன் நல்ல மனுஷனாகி நல்ல துணிமணிகளை ஒருத்தி நல்ல மனுஷனை மாறுறதை நம்ம பார்க்குறோம். பிரியமல்ல, இன்றைக்கி 3 விதமான ஆவியை பார்த்தோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. எலும்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்தது. நம்முடைய ஆவியில் பாருங்கள் ஒரு தீபம். கர்த்தர் அநேகருக்கு ஆசிரமான இருக்கணும், விளக்காக இருக்கணும், ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். ஆனால் சில வேலைகளை பார்த்திங்கன்னா அந்த ஆவியில் என்ன இருந்துட்டிங்களா? 2வது பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர், 3வது பார்த்தோம் அசுத்த ஆவியை பார்த்தோம். ஆனால் அந்த மனுஷிக ஆவியை தான் இன்றைக்கி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆவியில் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எளிமையுள்ளவர்களாக இருக்க வேணும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நான் கொண்டாட இருக்கிறோம். பாருங்கள், அவருடைய முதல் இதே பாருங்கள் தாழ்மை. அவர் பிறக்கும்போதே பாருங்கள் சாதாரண ஒரு தொழுவத்துக்குள்ளே தான் நினைச்சாரு. அவர் பிறக்க நம்ம பார்க்குறோம், மாட்டு தொழுவத்துக்குள்ளாய். அது பிறப்பும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி மேய்ப்பர்கள் மூலமாக அவங்க வந்து ஆராதிக்கும் பொழுதும் கூட அவங்க ராஜா எல்லாத்தையும் நினைச்சாரான் கொல்ல பார்க்குறான். ஆனாலும் கூட பாருங்கள், அந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எவ்வளோ பெரிய வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஒரே குமாரனாக இருந்தாலும் கூட தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரே ரட்சகர் இயேசு அப்படின்னு சொல்லத்தக்கதாக எல்லாரும் அவர் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாட்டுத் தொழுவத்துக்கு பிறந்தார். ஒருவேளை பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தால் கூட என்ன இருக்கும்? இன்றைக்கி நிறைய பேர் அவர் எங்களுக்கு தான் சொந்தம், மற்ற ஏழைகள்லாம் கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டு பாருங்கள் எல்லாருக்கும் உலக ரட்சகராய் தாழ்மை. அவர் அவ்வளோ பெரிய உயர்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போல எவ்வளோ அவர் வளரும்போதும் கூட பாருங்கள், தேவ கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் அதிகமாக விருத்தடைகிறார். அவரை கொண்டு ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வல்லமையான பிரசங்கள் குடங்களுக்கு பரவி கொடுக்கிறார், செவிலரை கேட்க செய்தார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார். பயங்கரமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ எவ்வளோ ஆசைகளை வித்தும் பார்க்க முடியாத, பார்த்தும் கூட கிடைக்காத ஒரு அற்புத சுகம் அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். பிறவி கண்களுடைய குருடர்களை பாருங்கள், செவிடராக எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சார், பார்க்க செய்கிறார்,
கேட்க செய்கிறார். குஷ்ட ரோகிகளையும் கர்த்தர் நினைச்சார், சுகமாக்குகிறார். எவ்வளவோ அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் கூட பாருங்கள், கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாழ்மை. இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர்கள் எதிர்பார்க்கறது என்ன? கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படும் போது ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ஐயா நான் அவளை கஷ்டப்படுறேன்னு சொல்லி. ஆனால் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவனை பார்த்தீங்கன்னா யாரும் நினைச்ச மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. எவனும் எனக்கு தேவையில்லை, சொந்த பந்தம் எவனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் தான் யோசிப்பாங்களே தவிர, என்றைக்குமே நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த தாழ்மையை நம்ம விடவே கூடாது. இந்த உலக பிரகாரம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். காரு பங்களா எல்லாம் நம்ம நினைச்ச முடியாது, பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. ஆண்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்தவராக இருந்தும் கூட தாழ்மையில நோக்கி அவர் பார்க்குறார். தாழ்மையிலவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமையிலவனுக்கு தேவன் நினைச்சார், எதிர்த்து நிற்கிறார். எனவே இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் நானுமே பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சின்ன வேலை கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ நான் வாலிபனாக்கில் இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் தான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரேன்னு சொல்லி எந்த ஊழியக்காரையும் எனக்கு பழக்கம் கிடையாது. யார்ட்டையும் போய் சொன்னால் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம் தெரியாது. நான் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, என்னை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டு பாருங்கள், நான் நினைப்பதை விட ஜெபிப்பதை விட படிப்பில் எல்லாத்துலையும் கர்த்தர் எனக்கு எல்லா காரியங்களும் அற்புதமாக நடத்தினார். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுனால நானும் இன்றைக்கி ஒரு சில வாலிபர்களை பார்த்து நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் கவலையோடு இருக்கிறியா, நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறியா, நல்ல படிப்பு இல்லாமல் இருக்கிறியா, ஒன்றும் கவலைப்படாத, தேவ சமூகத்தில் உட்காரு. 1 மணி நேரம் காத்திருந்து கிடைக்கலையா, 2 மணி நேரம் காத்திருந்து கிடைக்கலையா, 3 மணி நேரம் உட்காரு. அப்படியும் கிடைக்கலையா, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து உடைய குற்றங்கள் எல்லாத்தையும் அறிக்கிட்டு ஏதாவது குறைகள் இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தி ஜோம் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அர்ப்பணம் செய்வார். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட சாதாரண வேலைக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பே கொடுத்துருவார். என் பிள்ளை என் சமூகத்தில் எவ்வளோ தூரம் இந்த வாலிப நாட்களில் உட்காந்துருக்கான்னு சொல்லி. ஆனால் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் இதே போல் என்னைய போல எத்தனை பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, கண்ணீரில் இருப்பாங்க, அவங்களுக்கான அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்லாம் வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஆலயத்துக்கு கூட அப்புறம் கடைசியில் வாரத்துக்கு ஒரு நாள் போனால் கூட அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் யார் பெரிய நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் தேடுறதுக்கு கூட டைமே கிடையாது. ஆண்டரை தேடுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, டைமே கிடையாது. நான் வேதம் சொல்லிக்கிறது, கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆரம்பத்தில் அவ்வளோ தாழ்த்தி உபவாசம் இருந்து ஆண்டத்தில் அவ்வளோ அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஆண்டு தேடக்கே இப்போ எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. நான் காணிக்கலாம், ஆனால் கரெக்டாக எங்கள் வீட்டில் கொடுத்து விட்ருவேன், அவங்க கொண்டு போய் ஆலயத்தில் வச்சுருவாங்க அப்படின்றாங்க. பாருங்கள், ஆண்டு என்ன காணிக்கைக்காக எதிர்பார்த்துருக்கிறாரு. இவன் வேலைக்கு போய் உழைச்சி அந்த காணிக்கை நமக்கு தருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறாரு. நம்முடைய இருதயத்தை அவர் எதிர்பார்க்குறார். எனவே இன்றைக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் இங்கே எளிமையுள்ளவர்களாக இருக்கலாம், சிரமப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நல்ல ஒரு திருமண காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், கர்த்தர் ஏற்ற துணை தரப்போகிறார். நல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், நல்ல வேலைக்கான வழிவாசலை உருவாக்கி தரப்போகிறார். படிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், நல்ல படிக்க எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம், நல்ல படிப்பை கர்த்தர் நிச்சயமாக தருவார். எதிர்காலங்கள் எல்லாம் ஆண்டுடைய கருத்தில் இருக்குது, கர்த்தர் பல மடங்கு ஆசிரியப்பார். ஆனால் எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் ஆரம்பத்திலேருந்து ஆதி அன்பை நம்ம நினைச்ச விட்டுவிடக்கூடாது. இது எல்லாம் யாரால் வந்தது? ஆண்டரால் வந்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதி தேடுங்கள், இவைகள் எல்லாம் அவங்களை கூட கொடுக்க விடும். ஆண்டரை தேடினேன், அவர் தான் என்னை எப்படி ஆசிரியச்சிருக்காருன்னு சொல்லி என்றைக்கும் அவர் சமத்தில் நம்ம காத்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய டைமை கொடுக்கணும். ஏழை ஜனங்கள், விதவைகள், அவங்களாம் நம்ம மறந்துடவே கூடாது. என்றைக்குமே ஆதி நாட்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சாப்பாடுக்கு வழி இல்லாமல், ஒரு வேலை இல்லாதனால எப்படிலாம் இருந்தோம், திருமணத்துக்காக ஒரு நகை கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நம்ம நினைச்சணும் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கி ஆரம்பத்தில் இருந்தவங்களாம் இன்றைக்கி எவ்வளவோ மாறிடுறாங்க. கிட்ட கூட இன்றைக்கி நிறைய பேர்கிட்டலாம் நான் கிட்ட கூட போக முடியல. எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன், நல்லா இருக்கட்டும், நான் ரொம்ப கடவுள் உண்மையிலே ஆசிரியச்சிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். ஆனால் அவங்ககிட்ட பேசக்கூட முடியல. அந்தளவுக்கு அவங்களாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நிலைமைக்கு ஆயிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, உங்களையும் கர்த்தர் உயர்த்தி ஆசிரியக்க போகிறார், பல மடங்கு மேம்படுத்த போகிறார். ஆனாலும் கூட தாழ்மை மட்டும் விட்டு விடாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? தாழ்மை. அவர் கடைசி வரைக்கும் அவர் அற்புதங்களை செஞ்சும், மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்புகிறார். எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சும் கூட சிலுவையின் கடைசி பரிந்தும் அவர் தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் கடைசி பரிந்தும் அதை தாழ்த்துகிறார். ஒரு மேட்டுமை கிடையாது, ஒரு பெருமை கிடையாது. எல்லாத்துலையும் பாருங்கள் அவ்வளோ அமைதியாய், அவருடைய வார்த்தைகள்லாம் அவ்வளோ வல்லமையான வார்த்தையாய். மத்திய 5 இன்றைக்கி 3ஆம் வசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் கொடுத்த அந்த மலை பிரசங்கங்கள்லாம் எத்தனையோ தேச தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய சினிமா நடிகர்கள்லாம் அந்த வார்த்தைகள் அசைச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையான பிரசங்கத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அது எல்லாமே இம்மைக்காக மாத்திரமல்ல, பரலோராஜ்யத்தில் நம்ம போகிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் பார்க்குறது என்ன, நம்முடைய ஆவில, இந்த மனுஷிக்கு ஆவில பெருமை வந்துடக்கூடாது, மேட்டிமை வந்துடக்கூடாது. எல்லாமே என்னால் தான் வந்தது, என் திறமை, நான் படிப்பு, எனக்கு சொந்த பந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க மூலமாக தான் அந்த வேலை கிடைச்சது, ஆண்டவராக எனக்கு தந்தார். அவரெல்லாம் ஒன்றும் செய்யலை. இந்த மனுஷங்களோட கண்களை தயவெடுக்க கிருபை செய்தது யார் தான்? ஆண்டவர் தான். அப்படி இல்லைன்னா யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் தான் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களும் கூட கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க.
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய மனுஷிக ஆவிலாக எல்லாத்துட்டையும் போய் தாழ்மைப்படணும்னு நான் சொல்லலை. ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவரை நான் இப்படிலாம் இருந்தேன், நீ இப்படி கொண்டு வந்திருக்கீங்களாப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி தாழ்மையோடு கூட நம்ம இருக்கும்போது 2 பேர் ஜோம் பண்ணும்படி ஆலயத்துக்குள்ள போகிறாங்க. ஒருத்தர் ஜோம் பண்ணுறாரு, நான் தசம் பார்த்தலாம் கரெக்டாக கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், வாரத்தில் 2 நாள் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி செஞ்சதெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணுறாரு, நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொருத்தர் வராரு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். ஒரு தாழ்மையான சின்ன ஜெபம். ஆண்டு கடைசியில் யாரை நீதிமான மாத்திராரு பாருங்க. நிறைய பணத்தை கொடுத்து பேர் புகழ் வேணும் இல்லை, பாவியாக என்மேல் கிருபையான்னு சொல்லி தன்னை தாழ்த்துறவனே உயர்த்தப்படுகிறான். எனவே கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த நிலைமைக்கு நீங்கள் உயர்ந்தாலும் ஆவில தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கடைசி வரைக்கும் நமக்காகவே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டத்தை அவர் நமக்காக சிந்தி அவர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனார், மரித்தேன் சதா காலம் உயிரோடு சொன்னாண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிக்கிற நம்மளும் கூட தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும். இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம் இருக்க வேண்டும். ஆண்டவரும் அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். கட்டப்பட்ட ஜனங்கள் காவிலிருந்து விடுவிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் மேல் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தைப்படி அநேக மரணத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தார். எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனை அழியுது, ஒரு திருமணத்தை நடத்த முடியாமல் எத்தனை சம்பவங்கள் நடக்குது. ஆண்டவர் எதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கா, ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசிரமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒருத்தன் கடன் பிரச்சனை நடந்து சாவ கிடக்கிறான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அவன் உயிரையே நம்ம காப்பாற்ற முடியும். ஆண்டவர் எதற்காக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார்? அநேக திக்கெட்டு ஏழை ஜனங்களுக்கு, அவன் விதைகளுக்கு உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவே மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், ஆசிரியக்க போகிறார். ஆனால் என்றைக்கும் தாழ்மையோடு கூட அதே போல் திக்கெட்டு ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 40:17 இப்படியா சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். பாருங்கள், அவர் பெரிய ராஜா, ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது நான் சிறுமியும் எளிமையுமானவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். அதே போல் சங்கீதம் 119:19 பூமியிலே நான் ஒரு பரதேசிங்கிறார். ராஜா, நாட்டுக்கே ராஜா அவர் தான். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த பூமியில் என்ன இருந்தாலும் நான் ஒரு பரதேசி. ஏன்னா நம்முடைய நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய வீடு எங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. எவ்வளோ தாழ்த்துறாரு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சங்கீதம் 22:6, நான் ஒரு புழு ஆண்டவரே, மனுஷனே அல்ல, எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவர் அவ்வளோ தாழ்த்தனால தான் ஆண்டவர் உயர்த்து கொண்டே இருக்கிறார். ஆடுகளை மேய்த்த தாவீது தன்னை எவ்வளோ தாழ்த்துறான், அந்த நிலைமையிலும் கூட அவன் ஆண்டவர் துதிக்கிறான். அவன் ஆண்டவர் பாருங்கள், ஒரு நாட்டுக்கே ராஜாவாக கர்த்தர் மாற்றிக்கிறார். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஒரு தாழ்மையில் இருந்தாலும் கூட கர்த்தரை துதிக்க வேண்டும். அவன் ராஜாவாக மாறின பிறகு கூட அந்த நிலைமையிலேருந்து அவன் மாறல. ஆண்டவரே நம்பியிருக்கிறான். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிறார். ஆண்டவரே தான் அவன் முற்றிலுமாக சார்ந்திருக்கிறார், தாழ்மையாக இருக்கிறார் அவருடைய ஜெபத்தில் எல்லாம். அதே போல் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு உங்களையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து அந்த தாழ்மையை மட்டும் நினைஞ்சிடறாங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்களாம், அவங்க தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1:15-16 பார்த்தீங்கன்னா, பாவிகளில் பிரதான பாவி நான் தாங்கிறார். எவ்வளோ தாழ்த்துறாரு பாருங்க. பாவிகளில் பிரதான பாவி, இருக்கிறதுலே மோசமான பாவி நான் தான், அகாலப்பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானாருங்கிறார். அவர் அவ்வளோ ஒரு அழகான மனிதர் தான். ஆனாலும் கூட ஆண்டு சமூகத்தில் வரும்போது அகாலப்பிறவி போன்ற எனக்கும் கூட அவர் தரிசனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவ்வளோ தாழ்த்துறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போகிற இடத்துல பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அவர் தாழ்த்த ஊழியத்தில் கர்த்தர் அவரை கொண்டு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பெரியமல்ல, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மேன்மேலும் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்க தேவன், மேம்படுத்துகிற தேவன். நாம் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக ஆவியில் இருக்கும்பொழுது, ஆவியில் பெருமை இல்லாதபடி மேட்டும் இராதபடி தேவனுக்கு உண்பதாக நம்ம தாழ்மையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக கர்த்தர் நம்மளை உயர்த்து வர. என் பிள்ளை எவ்வளோ சொத்தை கொடுத்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், எவ்வளோ பொறுப்பை கொடுத்தாலும், என் பிள்ளை என் சமூகத்தில் அப்படியே தாழ்மையாக இருக்கிறான், அவனை கொண்டு இன்னும் நான் பயங்கரமான காரியங்களை செய்யணும், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரைகளை செய்வான்ற வார்த்தைப்படி என் பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வாதம் போதாது, அவனை கொண்டு அநேக கட்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இத்தனை 7 ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே நான் பிள்ளை மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சம்பத்து, மகிமை எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு தருவார். எனவே ஒன்றே ஒன்று, ஆவில மனுஷிக ஆவில தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே உயர்த்துவார். ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, அந்த நாட்களும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவரிடம் நாங்களை பார்க்குறோமப்பா. அதே போல் இன்றைக்கி அதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சிறுமைப்பட்டு ஏதோ இடத்துல வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறிப்பே இருக்கலாமப்பா. நீருக்கு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்கோட புறப்போடு உட்கார பண்ணிக்கிற தேவன். உடைய பிள்ளைகளும் அப்படியே நீங்கள் உயர்த்தி சிங்காசனத்தில் வைக்க போறக்காக, ஆசிரியக்க போறக்காக நன்றி அப்பா. திருமண வாழ்க்கையில் முறிவோடு கண்ணீரோடு இருக்கலாம்,
உடைய பிள்ளைகளை மறுபடியும் கட்டி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யோபை போல எல்லாத்தையும் இழந்த நிலைமைலாம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாத்தையும் திரும்ப 2 மடங்காக யோபை போல தருவேங்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமாப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்தும் கூட மேட்டிமினால பெருமினாலேயே நான் விழுந்துட்டேன்னு சொல்லி எத்தனையோ பேர் உண்டு கர்த்தாவே. இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர் மறுபடியும் அந்த தாழ்மையை தரிப்பித்துக் கொண்டு உம்மிடத்தில் வல்லமைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை ஐஸ்வரத்தை பெற்றுக்கொள்ள உமக்காக ஆண்டவரே ஓடத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவரே இதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மயப்படட்டும். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறப்புகளும் மாறட்டும். நீர் எப்படி கடைசி வரைக்கும் தாழ்மையிலவராக இருந்தோ அதே போல் நாங்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க ஏசப்பா. தாழ்மையிலவனுக்கு நீ கிருபை அளிக்கிறீர், பெருமையிலவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர். உனக்கு பிடிக்காத ஒன்று பெருமை ஆண்டவரே. லூசிபர் பெருமைனாலே கீழே விழுந்தான், தள்ளப்பட்ட தூதனாக மாறினான். அதே போல எங்களுக்கும் அப்படிப்பட்ட பெருமை வரக்கூடாதாப்பா, மேட்டிமை வரக்கூடாதப்பா. எங்களை அவசரிக்கப்படுற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.